சரி. இன்னைக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 11 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்த தலைப்பா போட்டுக்கலாம். "அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்." சரிங்களா? ஸோ அத தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன். "அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள்." ஸோ பார்த்தீங்கன்னா, எது சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார் அவர். "நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டு இருந்தால் அதிலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே." ஸோ நீங்கள் வந்து சொல்லப்பட்ட சுவிசேஷத்தில் வந்து நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் விசுவாசத்தை விடாமல் இருப்பீங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். "நான் ஒப்படைத்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவெனில் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களப்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார்." ஸோ பார்த்திங்கன்னா அந்த சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ சுவிசேஷம்னா என்ன, அதில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னாலே குட் நியூஸ். குட் நியூஸ் அப்படின்னா என்னென்னா நற்செய்தி. அந்த சுவிசேஷம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நற்செய்தி, நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனம் வரைக்கும். இப்போது சுவிசேஷம்னா சுவிசேஷத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் தரிசனமானார். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் சுவிசேஷம் அப்படிங்கிறது முக்கியமான பகுதி. என்னென்னா கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு வேத வாக்கியங்கள் எப்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து சுவிசேஷம். சரிங்களா? அப்போ இதுதான் அந்த சுவிசேஷத்தின் முக்கியமான பகுதி. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 அந்த இடத்துல இப்போ உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். இதுதான் அந்த சுவிசேஷம். சரிங்களா? இன்னும் ரோமரில் சொல்லும்போது சொல்கிறார், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தில் என்னவென்றில் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தோரிலிருந்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்தார் அப்படிங்கிறது இருதயத்தில் விசுவாசித்தா என்ன ஆகும்னா ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அதை வந்து ரட்சிப்பு பெறணும் அப்படின்னா வாயினால் அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அந்த இடத்துல தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ சுவிசேஷத்தில் ஒரு வல்லமை இருக்குது. சரிங்களா? சுவிசேஷம் சொல்லும்போது ஜனங்களுடைய கட்டுகள் வந்து உடைக்கப்படுகிறது. பார்த்திங்கன்னா தேவன் வந்து ரட்சிக்கப்படுறாங்க. பார்த்திங்கன்னா சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து அவங்க சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படும் போது அவன் சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்க. ஒரு பெரிய மாறுதல் அந்த இடத்துல நடக்குது பாருங்கள். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஸோ பார்த்தீங்கன்னா அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். சரிங்களா? இதில் புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த புதிய ஏற்பாட்டு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உயிரோடு பார்த்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து அவங்களோட இருந்தது, இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்காங்க, இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை கேட்டிருக்காங்க, அவர் கூடையே வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுடைய உபதேசத்தை கேட்டிருக்காங்க, அவங்களுடைய அற்புதத்தை பார்த்துருக்காங்க, அவர் அடிக்கப்பட்டதை பார்த்துருக்காங்க, மரணத்தை பார்த்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இதில் பாதி பேர் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவ உயிரோடு பார்த்தவங்க தான் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதை திருஷ்டாங்கப்படுத்துறதுக்கு தான் இதை வந்து சொல்கிறார் அவர். இப்போ உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறது தான் இது மீதி இருக்கிற பகுதியை வந்து அந்த இடத்துல விளக்குவார்.
அது எல்லாருக்குமே தரிசனமானார். அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். யாக்கோபுக்கு தரிசனமானார். பின்ன 500 பேருக்கு அதிகமான பேருக்கு தரிசனமானார். நிறைய பேர் அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்தவங்க இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்காங்க. சிலர் மாத்திரம்தான் மரித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு. பவுல் தான் இந்த எழுதுறது பார்த்தீங்கன்னா பவுல் தான் அவருக்கு வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்து தரிசனமாயிருக்கார். சரிங்களா? தரிசனத்து ஊழியத்துக்கு அவரை அழைச்சிருக்கார். பாருங்கள் 9ஆம் வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறார் ஆண்டவர். 10ஆம் வசனம் பாருங்கள். நான் அப்போஸ்தலன்னு பேர் பெறுவது கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து சபையை துன்பப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவே அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் இல்லை, என்னுடனே கூட இருக்கிறேன் தேவ கிருபையே அப்படி செய்தது. சுருங்க அது ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, நான் ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை ஆண்டவர் நினச்சிருந்தால் ஒரு நிமிஷத்தில் என்னை அழிச்சு போட்டிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவ கிருபையினால் வந்து ஆண்டவர் என்னை ரட்சித்து ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தேவ கிருபை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நானல்ல, என்னுடைய கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்யுது. சரிங்களா? இந்த கிருபை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஸோ கிருபை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா தேவ கிருபை தான். நம்ம தேவ கிருபையை சார்ந்து நம்ம போகும்போது நிச்சயமாக பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டு போயிட்டே இருப்போம் பாருங்கள். ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். ஸோ அப்படின்னா எதை விசுவாசிக்கிறோம், எதை சொல்கிறார் அப்படின்னா எல்லாமே தேவ கிருபையினால் தான் நடக்குது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ரசிக்கப்பட்டது தேவ கிருபை, தேவன் ஊழியத்துக்கு அழைச்சது தேவ கிருபை, நான் உயிரோடு இருக்கிறது தேவ கிருபை. ஸோ எல்லாமே தேவ கிருபை. இதுதான் நாங்கள் பிரசங்கித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நாங்கள் வந்து பிரசங்கிக்கிறோம். அவங்களும் இப்படி தான் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து அடுத்த பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த போய் இந்த 12ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுதார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? ஸோ அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 12 முதல் 19 வரை. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறது தான் அந்த பகுதியெல்லாம் விளக்கிட்டு வர்றார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் பாருங்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் எப்படி சொல்லலாம்? ஸோ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காரு, நாங்கள்லாம் அதுக்கு சாட்சிகள், நாங்கள் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கோம், நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பலமாய் அநேக தெளிவான திருஷ்டாங்களினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 13ஆம் வசனம் பாருங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. ஸோ உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கிறிஸ்து எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறார். கிறிஸ்து எந்திரிக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவமே எதில் இருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் தான் இருக்குது. சரிங்களா? அதில் இருந்தால் அதுதான் கிறிஸ்தவமே அதில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ அதில் இல்லை, அது இல்லை அப்படின்னா பிரசங்கம் வேஸ்ட்டு, விசுவாசம் எல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருப்போம், பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுவோமே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்ததுன்னா நாங்கள் வந்து தேவனுக்கு பொய் சாட்சி சொல்கிறவர்களாக இருப்போம்னு சொல்லி சொல்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அப்போது மரித்தோர் உயிர்த்தெல்லாம் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை அப்படிங்கிறார். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் பாவங்களிலே இருப்பீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உயிரோடு எந்திரிக்கலை அப்படின்னா உங்கள் விசுவாசம் வேஸ்ட்டு அப்படிங்கிற நீங்கள் இன்னும் பாவத்திலே இருப்பீங்க. பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருப்பாது, பாவத்திலேருந்து விடுதலை கிடச்சிருக்காது அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவங்க, அப்போ அந்த டைமில் மரித்தவங்க, அப்போ அவங்கெல்லாம் வந்து எல்லாமே கெட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக வர்றோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னென்னா தேவன் அவர் நம்ம ரட்சித்து பரலோகத்தை நோக்கி நம்ம ஓடணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் பிரதானம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுக்கிட்ட வந்தால் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வரக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஆசீர்வதிப்பார். ஆனால் அதுக்காக மாத்திரம் நீங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், எல்லா தேவைகளை
சந்திப்பார். அவர் போதுமானவராக இருக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, அதுக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பரிதபிக்கப்பட்ட அப்போ பரலோகத்தை நீங்கள் விட்டுருவீங்க. பரலோகத்துக்குரிய காரியத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள மாட்டீங்க. பரலோகத்துக்குரிய காரியங்களில் வந்து நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. உங்கள் ரட்சிப்பை இழந்து போயிடுவீங்க. உங்களுக்கு உங்கள் நிலைமை பரிதாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 20ஆம் வசனத்துலேருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 20ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 20 முதல் 28 அடுத்த பகுதி. 20ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்துவோ மரித்தோலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 20ஆம் வசனம் தலைப்பு. கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். ஸோ பார்த்திங்கன்னா முதல் உயிரோடு எழுந்தது வந்து இயேசு கிறிஸ்து தான். ஸோ மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவர் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். சரிங்களா? அப்போ லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். சிலரை வந்து உயிரோடு எழுப்பினாங்க. ஆனால் அவங்கள வந்து மறுபடியும் மரிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா முதற் பலன் இன்று முதல் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவ்வளோதான். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னும் வந்து இன்னும் மரிப்பதில்லை. சரிங்களா? அப்போ முதற் பலன் வந்து அவர் தான். உயிரோடு எழுந்தது வந்து அவர் தான். மனுஷனால் மரணம் உண்டானபடினாலே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஸோ ஆதாம் பாவம் செஞ்சார். அதனால தான் பார்த்திங்கன்னா மரணம் உண்டாயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மனுஷனால் வந்து மரணம் உண்டானபடினால மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே எல்லோரும் வந்து ஆதாம் பாவம் செஞ்சனால வந்து எல்லோரும் பாவிகளாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவனால் வந்து எல்லாருமே வந்து உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஸோ பார்த்திங்கன்னா அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு ரேங்கிங்ஸை வச்சுருக்கார். ஒரு ரேங்கிங், இந்த ரேங்கிங்கில் இதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? அப்போ எப்படி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் நம்ம தெரியுது. பார்த்திங்கன்னா முதலாவது உயிர்த்தெழுந்தது வந்து கிறிஸ்து. அதுக்கப்புறம் உயிர்த்த கிறிஸ்து வந்து இன்னும் வந்து மறுபடியும் மரிக்கிறது இல்லை. சரிங்களா? பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தராக வந்து உயிர்ப்பிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பார்த்திங்கன்னா கிருபையின் காலம். ஸோ கிருபையின் காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 ஆண்டு அந்திகிறிஸ்துவின் காலம் முடிஞ்சேன்னா பார்த்திங்கன்னா தேவன் வந்து என்ன பண்ணுவார், சாத்தானை தூக்கி அடைச்சி வச்சுருவார். 1000 ஆண்டு வந்து அரசு பண்ணி வச்சுருவார். அரசு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சி காலம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிவு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாத்தானை தூக்கி வந்து அக்னி கடலில் தூக்கி போட்டுருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நித்திய நியாயத்தீர்ப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம், அந்த பரலோகம் சொல்கிற அந்த காரியம். ஸோ பார்த்திங்கன்னா அதான் முடிவு. அதுதான் சொல்கிறார் இந்த இடத்துல. அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரிக்கிறது அப்படின்னு அழிக்கிறது. தேவனும் பிதாவுமா இருக்க ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஸோ அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை வந்து ராஜ்யத்தை ஜனங்களை வந்து பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஸோ எல்லா சத்துருக்களையும் அடக்கிற வரைக்கும் அவர் வந்து ஆளுகை செய்வார் அப்படின்னு சொல்கிறார். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். ஸோ பரிகரிக்கப்படுதல் அப்படின்னா வந்து அழிக்கப்படுறது. ஸோ சத்ரு ஒவ்வொரு டைமில் வந்து மரணத்துக்கு வந்து ஒரு முடிவு உண்டாக்குவார். மரணத்தை அழிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து மரணம் கிடையாது. ஸோ உயிர்த்தெழுந்த பின்பு அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்திலோடு தான் வந்து நம்ம வந்து நித்தியமாக தேவனோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரணம் கிடையாது. 27ஆம் வசனம் பாருங்கள். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 27ஆம் வசனம் பக்கத்தில் சங்கீதம் 8:6 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சங்கீதம் 8:6. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா பிதாவானவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்திட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை வந்து கீழ்ப்படுத்தலை. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை வந்து கீழ்ப்படுத்தலை. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வந்து பிதாவானவர் வந்து கீழ்ப்படுத்தலை. சரிங்களா? 28ஆம் வசனம் பாருங்கள். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு
சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா சகலமும் எல்லாருக்குமே எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவன் என்ன பண்ணுவார்னா, எல்லாமே தேவனே எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு அந்த டைமில் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து வந்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 29ஆம் வசனம். அடுத்த 29லேருந்து 34 வரைக்கும் அடுத்த பகுதி. அதை பார்த்தீங்கன்னா அந்த 29ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 29 கடைசி பகுதி. 29 முதல் 33 வரை அடுத்த பகுதி. அந்த மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தலைன்னா எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தலைன்னா உங்கள் விசுவாசம் பெஸ்ட்டு, நீங்கள் பாவத்திலே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தலைன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதே வேஸ்ட்டு. ஞானஸ்தானம் எதுக்காக, மரித்தவங்களுக்காக எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். 29 முதல் 33 வரை 29ஆம் வசனம் வாசிக்கிறேன். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள். மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவே இல்லைனா ஏன் இயேசு கிறிஸ்து அப்போ நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தால் ஞானஸ்தானம் எடுப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார்னா உயிர்த்தெழனா எதுக்கு அவர் பேரில் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, அது வேஸ்ட்டு தானே அப்படிங்கிறார். நாங்கள் ஏன் எந்நேரமும் நாசமோசத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போரான் என்று மனுஷ வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஸோ இந்த இடத்துல சொல்கிறாரு, ஏன் மரித்தவர்களுக்காக நான் ஞானஸ்தானம் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டியதில்லையே, சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ரட்சிக்குள்ள நடத்துறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். இப்போ எத்தனையோ ஈவில் ஃபோர்ஸஸ், சத்தானிக் ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா சத்ருவின் போராட்டங்களுக்கு இது பண்ணி தான் வந்து இதெல்லாம் சொல்கிறோம். அப்போ இவ்வளோ பாடுகள் படுகிறோம், எத்தனையோ பாடுகளுக்கு மத்தியில் தான் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறோம். பார்த்திங்கன்னா எத்தனையோ நாசமோசங்கள் வருது, பாடுகள் வருது, உபத்திரம் வருது, அது எல்லாத்துலேயும் மத்திய தான் வந்து சொல்கிறாரு. எபேஸில் வந்து துஷ்ட மிருகங்களோட போராடினேன்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான், ஏன்னா இப்படியாவது கிறிஸ்துவனை சுவிசேஷம் உள்ளே வரணும், உள்ளே வரணும், கிறிஸ்துவ வந்து உங்களுக்குள்ளே பிறக்கணும், ரட்சிப்பை நீங்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மரண அவஸ்தைப்படுகிறோம், பயங்கரமாக பாடுபட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி எதுவுமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தோடு எழுதலைன்னா, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, அந்த 32ஆம் வசனம் பின்பகுதி புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஏசாயா 22:13 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. 32ஆம் வசனம் பின்பகுதி பக்கத்தில் ஏசாயா 22:13 புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்ருப்போமே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு சுவிசேஷத்துக்கு உங்களுக்கு கொண்டு வர்றோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் போய் நீங்கள் வாயை கொடுத்து எதாவது பண்ணிட்டீங்கன்னா இருக்கிறவங்க அவிசுவாசி என்ன பண்ணுவாங்க, உங்களை குழப்பி வச்சுருவாங்க, உங்களுக்கு விசுவாசத்தை கெடுத்து வச்சுருவாங்க. உங்கள் விசுவாசம் போச்சுன்னா உங்களுக்கு இயேசுவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுவை மறுதளிச்சுட்டு போயிடுவீங்க. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இழக்கக்கூடும். அதனால் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத ஆட்களோடு போய் தேவையில்லாத சம்பாஷணைகளை வச்சுக்காதீங்க. அந்த உங்கள் விசுவாசத்தை கெடுத்து போடுங்க. ரட்சிப்புக்கு வந்து அது மங்கம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்றபடி விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். அதனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் வந்து ஓடுங்க. பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு தேவவசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நேராக ஓடுங்க. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு அவர் மேலே கண்ணை வச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து, ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு மகா பெரிய ரட்சிப்பை வந்து தேவன் நமக்கு வந்து பாராட்டி இருக்காரு. அதனால் வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாது இருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 35ஆம் வசனத்துலேருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 35 முதல் 49 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 35ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில. தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த தலைப்பு 35 முதல் 49, 35ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில்
புத்தியினனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. ஸோ பார்த்தீங்கன்னா மரித்தவங்க எப்படி உயிரோடு எந்திரிப்பாங்க, எப்படிப்பட்ட சரீரத்தில் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விளக்குறாரு இந்த இடத்துல. புத்தியை நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்போ விதையை வந்து விதைக்கிறோம், அது எப்படி வந்து முளைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுத்துருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா மாங்காய் வேணுன்னா மாங்காய் விதைக்கிறது இல்லை, மாங்காய் கொட்டையை தான் விதைக்கிறோம், மாங்காய் விதையை தான் விதைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தக்காளி வேணுன்னா தக்காளி விதை தான் விதைக்கிறோம். அதே மாதிரி திராட்சை வேணுன்னா திராட்சை விதையை தான் விதைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறார். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து விதைக்கிறோம். ஸோ விதைக்கும் போது அதோட மேனியை கொடுக்குறாரு தேவன், அதை வந்து வளர செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் இல்லை. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா மாம்சமும் வேறு. மனுஷங்களுடைய மாம்சம் வேறு, மிருகங்கள் பறவைகள் இதோடைய மாம்சங்கள் எல்லாம் வந்து அதோடைய மாம்சங்கள் எல்லாம் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. ஸோ எல்லா வானத்துக்குரிய மகிமை வேறு, பூமிக்குரிய மகிமை வேறு, அந்த மேனிகளும் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரம் வித்தியாசமாக இருக்காது. ஸோ சூரியன் மகிமை வேறுங்கிறாரு, சந்திரனுடைய மகிமை வேறுங்கிறாரு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்கள், 42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எந்திரிக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை டெடிகேட் பண்ணி இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மகிமை வந்து அந்த இடத்துல மேலே வந்து உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மகிமை வச்சுருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா பவுலுக்கு ஒரு மகிமை இருக்கும். அப்போ கல்லன் வந்து கடைசி நேரத்தில் ரசிக்கப்பட்ட அவனுக்கு ஒரு மகிமை இருக்கும். பார்த்திங்கன்னா அதே மாதிரி மோசைக்கு ஒரு மகிமை இருக்கும், எலியாவுக்கு ஒரு மகிமை இருக்கும், எலிசாவுக்கு ஒரு மகிமை இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா பவுலுக்கு ஒரு மகிமை ஆண்டவர் தந்திருப்பார், பேதுருக்கு ஒரு மகிமையை தந்திருப்பார், யோவானுக்கு ஒரு மகிமையை தந்திருப்பார். ஸோ ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து போவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கு ஒரு மகிமையை வச்சுருப்பார். அப்போ எந்த அளவுக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து தேவனை பிடித்து டெடிக்கேட்டடாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து மகிமையில் வந்து அந்த வித்தியாசத்தை வந்து மேலே தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மகிமை வந்து வித்தியாசப்படும் அப்படிங்கிறார். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எந்திரிக்கும். ஸோ நம் மாம்சம் மரித்து மரணத்துக்கு போவோம். ஆனால் பார்த்திங்கன்னா அழிவில்லாதாய் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை வந்து தேவன் தருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எந்திரிக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எந்திரிக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எந்திரிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஜென்ம சரீரம் நமக்கு இப்போ இருக்கிறது வந்து மாம்ச சரீரத்தில் தான் இருக்கும், ஜென்ம சரீரத்தில் தான் இருக்கும். ஒரு நாளுக்கு வந்து இது மரணம் வரும். ஸோ மரணம் வந்ததுக்கப்புறம் இது வந்து அழிஞ்சு போகும். ஆனால் ஒரு நாள் வந்து இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோட உயிர் தழுதலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உயிர்ப்பிக்கப்படுவோம். அப்போ வந்து தேவன் வந்து வரும்போது மகிமையுள்ள மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தருவார். அப்போ ஆவிக்குரிய சரீரம் வரும் அப்படிங்கிறார். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவான என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆதாம் ஜீவாத்மாவானான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 2:7 நம்ம அந்த காரியத்தை வாசிக்க முடியும். சரிங்களா? அப்போ தேவன் வந்து தம்முடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான், நமக்குள்ள ஆத்மா அவனுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான வேதத்தில் பார்க்குறோம். ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள் 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதில்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் முந்தினது. ஸோ நம்ம ஜென்ம சரீரம் மரிச்சாதான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து தேவன் வந்து அவருடைய டைமில் வந்து என்ன பண்ணுவார், அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தருவார். முந்தின ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனா, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஸோ மண்ணிலேருந்து நம்மெல்லாம் வந்து மண்ணிலேருந்து வந்திருக்கோம், ஆமாம் மண்ணுக்குரிய தன்மை இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா வானத்திலேருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அவருக்கு அந்த வானத்துக்குரியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஸோ அந்த அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, வானத்துக்குரியவர்களாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் மன்னானுடைய சாயலையும் நாம் அறிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் இந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை வரும்போது வானவருடைய சாயலில் வந்து அதை வந்து நம்ம அணிந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 50லேருந்து 58 வரைக்கும் கடைசி பகுதி. ஸோ பார்த்திங்கன்னா 50லேருந்து 58 வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 51ஆம் வசனத்தை பின்பகுதியாக தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான பகுதி பாருங்கள். 50ஆம் வசனம். சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை வரும்போது எக்காலம் தொனிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ வரும்போது ஒரு இமைப்பொழுதில் நம்ம எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம உயிரோடு இருந்தோம், இப்போ இயேசு கிறிஸ்து வந்தால்னா இப்போ அவருக்காக வாழ்கிறவர்கள் வந்து மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இப்போ நித்திரை அடைந்தவர்கள் அவங்களும் வந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எக்காலம் தொனிக்கும் பொழுது அப்பொழுது மரித்தோர் அறிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சரீரம் வந்து மாம்சத்துக்குரிய சரீரம், இதுக்கு ஒரு நாள் அழிவு வரும். சரிங்களா? ஆனால் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் வரும்போது அது வந்து அதுக்கு அழிவே கிடையாது. அது சாவுக்கேதுவான இந்த சரீரம் பார்த்திங்கன்னா சாவாமை தரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்த சொல்கிறாரு. ஸோ மறுரூபமாக்கப்பட்ட பின்பு பார்த்திங்கன்னா அது வந்து எட்டர்னல், அது வந்து பெர்மனெண்ட். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நித்தியம். அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தில் தான் நம்ம வந்து நித்தியமாக வந்து இயேசு கிறிஸ்துவோட கூட இருப்போம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ மரணமே கிடையாது. அப்போ மரணம் வந்து ஜெயமாக விழுங்கப்பட்டது, மரணம் தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா 54ஆம் வசனத்தில் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஸோ நம்ம மறுரூபமாக போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து மரணம் கிடையாது, மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயா 25:8. சரிங்களா? ஏசாயா 25:8 அந்த 54 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மரணம் வந்துச்சு, ஜனங்களுக்கு எப்படியோ மரணம் வந்துச்சு. சரிங்களா? வியாதியின் மூலமாக வரலாம், இல்லை நோய்வாய்ப்பட்டு கேன்சர் பட்டு சில பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக எப்படியோ இல்லை வயசாகி எப்படியோ வந்து உங்களுக்கு மரணம் வருது. பார்த்திங்கன்னா பாதாளமே உன் ஜெயம் எங்கே. கூர் அப்படிங்கிறது என்னென்னா கொடுக்கு. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மரணத்துக்கு ஒரு முடிவை வந்து உண்டாக்கிட்டார். மரணம் வந்து ஜெயமாக விழுங்கப்பட்டது. மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரணம் அங்கே தோற்று போச்சு. சரிங்களா? அதான் சொல்கிறார், மரணம் வந்து ஜெயமாக விளம்பரம், மரணம் தோற்று போச்சு, நீ வந்து மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜெயம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறார். மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். சரிங்களா? அப்போ அந்த 55ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஓசியா 13:14. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் 55ஆம் வசனம் பக்கத்தில் ஓசியா 13:14 போட்டு வச்சுக்கோங்க. ஓசியா 13:14. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஸோ கூர் அப்படிங்கிறது கொடுக்கு, தேளுடைய அது கொடுக்கு இருக்குல்ல, தான் மரணத்தின் கூர் பாவம். ஸோ வேதத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஸோ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும், ஒருத்தங்க பாவம் செஞ்சுட்டான்னா இவன் பாவி, இவன் குற்றவாளி, இவன் வந்து தண்டனைக்குரியவன், இவன் வந்து மரண தண்டனைக்குரியவன், இவனுக்கு வந்து இந்த தண்டனை செல்லணும் அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா பாவத்தின் பலன் என்னென்னா நியாயப்பிரமாணம். ஸோ நியாயப்பிரமாணம் வந்து இன்றைக்கி ஒரு பாவம் செஞ்சுட்டான்னா நியாயப்பிரமாணம் வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்து இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டான், இவனுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நிற்கும். அந்த பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஜெயம் எப்படி, இப்போ இயேசு கிறிஸ்துவினால் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா வந்து புதிய பிரமாணம், புதிய மார்க்கத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அதாவது ஆவியின் பிரமாணம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிய தேவனுடைய
ஆவியின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய ஆவியின் பிரமாணம் வந்துச்சு. அது வந்து ஒரு பூர்ண பிரமாணம். அது பழைய நியாயப்பிரமாணம் வந்து ஒரு பழுதுள்ள பிரமாணம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூர்ண பிரமாணம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே பலியானதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூர்ண பிரமாணத்தை, ஒரு பூர்ண மார்க்கத்தை வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி ஒரு கிருபையின் காலத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஸோ அதான் என்ன சொல்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதை பார்த்திங்கன்னா தேவன் வந்து ஒரு வெளிச்சத்தை ஜனங்களை வேதத்தில் பார்க்குறோம். நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் வந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கிட்டார். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதுக்கப்புறம் சிலுவையில் அதுக்கப்புறம் அவர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிருபையின் காலம், சரி, புதிய மார்க்கத்தை வந்து ஜனங்களுக்கு கொடுத்துட்டார். பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை, அதாவது விடுதலையின் பிரமாணம் வச்சுங்களேன். இந்த ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாடு வந்து ஒரு பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கும். புதிய ஏற்பாடு பார்த்திங்கன்னா ஒரு விடுதலையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம், ஒரு விடுதலையின் பிரமாணம், ஒரு பூர்ண பிரமாணம், ஒரு கிருபையின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய ஒரு ஆவியின் பிரமாணம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை நம்ம சார்ந்து கொள்ளும்போது நம்ம பார்த்திங்கன்னா எல்லா பாவ சாப கட்டிலேருந்து ஆண்டவர் விடுவிச்சு நம்ம நித்திய பரத்துக்கு நேரம் நடத்துகிற ஒரு மார்க்கத்தை தேவன் நமக்கு உண்டாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ பாவத்திலிருந்து நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்குறார். சத்ருவின் கிரியைகளிலிருந்து நமக்கு வந்து ஆண்டவர் வந்து சத்ரு நம்மை மேற்கொள்ளாதபடி அதிலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்குறார். போராட்டத்தில் வந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்குறார். ஊழியத்தில் ஜெயத்தை கொடுக்குறார். வேலையில் ஜெயத்தை கொடுக்குறார். ஸோ எல்லா காரியத்திலும் வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ஜெயம் கொடுக்குறார். அதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப எல்லா காரியத்திலும் நமக்கு வந்து நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக வந்து தேவன் நம்மளை செய்கிறார். பிதாவாகிய தேவனாலே நமக்கு ஜெயம் கொடுக்குற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு தேவன் வந்து ஜெயம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களும் அசையாதவர்களும் கர்த்தருடைய கிரியைகளை எப்போதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஸோ என்ன சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்காக என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, கிறிஸ்துவுக்காக என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, அது வந்து நீங்கள் வேஸ்ட் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் வந்து கர்த்தருக்குள்ளே இன்னும் பலப்படுங்க, உறுதிப்படுங்க, அசைவில்லாத அவங்களை விசுவாசத்தை உற்றாதீங்க, இன்னும் கர்த்தருடைய காரியத்தில் வந்து பெருகுங்க. உங்கள் ஊழியத்தை கொடுத்துருந்தானே இன்னும் ஊழியத்தை நல்லா பலமாக செய்யுங்க. வரங்களை கொடுத்தா நல்ல வரங்களை பயன்படுத்துங்க. கிருபைகளை கொடுத்துருந்தானே, அழைப்பை கொடுத்துருந்தானே, தளந்துகளை கொடுத்தா அந்த தேவனுக்காக இன்னும் வந்து அதிகமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் பாருங்கள். அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா பவுல் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு சொல்கிறாரு, எல்லாவற்றையும் முடித்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா அந்த பிரயாசத்துக்கெல்லாம் ஆண்டவர் வந்து பலன் தருவார். அதெல்லாம் ஒன்றுமே விருதாவாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா அதில் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா சுவிசேஷத்தை சொல்லி பார்த்தோம். எது சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து இந்த இடத்துல அதை பார்த்தோம். இப்போது ஞானஸ்தானம் இப்போ மரித்துட்டாங்கன்னா எதுக்காக அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நித்திரையடைந்தவர்கள், அதாவது உயிர்த்தெழுந்தலில் முதல் பலன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்திங்கன்னா மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா தேவன் அவர்களுக்கு ஒரு மகிமையை தருவார். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து தேவனுக்கு அவங்களுக்குன்னு ஒரு மகிமையை வச்சுருக்காரு. இப்போ உயிரோடு எந்திரிச்ச பிறகு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எக்காலம் ஊதும்போது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தை தேவன் தருவார். அதுக்கு வந்து சாவு கிடையாது, அதுக்கு வந்து மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் தேவனுக்காக படுகிற பிரயாசத்தில் இன்னும் முன்னேறி செல்லுங்க, இன்னும் பலப்படுங்க, இன்னும் ஸ்திரப்படுங்க, இன்னும் நல்லா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவன் உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவன் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் தான் அதில் புதிய ஏற்பாட்டிலே முக்கால்வாசியான புக்கை வந்து அவங்க தான் எழுதுனது. சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ரட்சித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின சத்தியங்களுக்காய் நன்றி. உயிரோடு எழுந்த இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை ரட்சித்திருக்கிறீர், அபிஷேகத்திருக்கிறீர், ஞானஸ்தானத்தை கொடுத்திருக்கிறீர், கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறீர், உங்கள் ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். ஏசப்பா, உமக்காக ஓட கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஏசப்பா எப்போதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. உங்களுக்காக படுகிற பிரயாசத்தில் இன்னும் உறுதிப்பட்டவர்களை அசைவில்லாதவர்களாய் நம்முடைய கிரியையில் இன்னும் எப்போதும் பெறுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. தரமட்டமாய் தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும். துதிகன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.